எப்படியா கப்பலில் ஏற்று வந்துடுங்களா 20,000 பேர் 30,000 பேர் 50,000 பேர் கப்பலில் ஏற்றி சவுக்கு வச்சு அடிச்சு இழுத்துன்னு போவான். மாடு மேய்க்க சொல்லுவான், ஒட்டகை மேய்க்க சொல்லுவான், நாய் மேய்க்க சொல்லுவான், புல் வெட்ட சொல்லுவான். அது நடக்கும், விரைவில் நடக்கும். அப்புறம் உன்ன மாதிரி அறிவு கட்ட பசங்களுக்கு அதுதான்டா மருந்து. ஏடா அற்புதமான இந்த உயிரிலும் மேலான ஓட்டை 200 ஒரு பிரியாணிக்கும் குவார்ட்டரையும் விற்கிற நாய் நீ ஒரு ஜடம். இந்த உலகத்திலே வாழ தகுதி இல்லாதவன் நீ. அப்புறம் வெள்ளக்காரன் வந்து சவுக்கில் அடிக்காமல் தோலில் வச்சு இவங்க சொந்தமாக கொண்டாடுவான். அடித்து மூஞ்சி கிஞ்சிலாம் பேக்கிற மாதிரி அடிப்பான். 4,00,000 ஒருத்தம். நீ யார் இப்போ ஜன்பஸ்கோவா? 4,00,000 எவ்வளோ தரணும்? 4,00,000 எவ்வளோ தரணும்? 53,000 ரூபா யாருக்கு தரணும்? உலக வங்கிக்கிட்ட கடன் வாங்கியிருக்கான் இவன். என்ன அடமானம் வச்சுருக்கான் என்ன கேட்காம. ஏடா டேய், ஒரு தீப்பெட்டி வாங்கணுன்னா கூட கேட்கணும்டா அவனை. சார் கொஞ்சம் ப்ளீஸ் கொஞ்சம் தீப்பெட்டி கொடுக்குறீங்களா, ஒரு பீடி குடிக்கணும்னு கேட்கணும்டா. உன்னை கேட்காமல் 6-8 கோடி பேர் இருக்காண்டா. 8 கோடி பேரையும் கேட்காம, பர்மிஷன் கேட்காம, எதையுமே கேட்காம அடமானம் வச்சுட்டான்டா இந்த கவர்மெண்ட். உன்னை அடமானம் வச்சுட்டான்டா. உன்னை அடமானம் வச்சு வாங்கிட்டுன்னுட்டு அவன் கொடுக்குறான் என்னமோ மிக்சி இலவசம். அப்புறம் ரேஷன் அரிசி, அது புழு அப்படி ஒரு ரேஷன் அரிசி நாய் கூட தின்னாது. அதெல்லாம் கொடுக்குறான் வாங்கிட்டுன்ட்டு. அது சரி, நீ நாய் தானே, செம்மடா நாய். பக்கத்து தெருலேருந்து இந்த தெருவுக்கு ஒரு நாய் வந்தால் நீ விடுவியா? விடமாட்டல்ல. அது பாடுறா எஜமானுக்கு உண்மையாகுது. ஒரு நாய் தன்னுடைய எஜமானுக்கு உண்மையாகுது. ஆனால் ஒரு நாட்டின் தலைவன் நாட்டு மக்களுக்கு உண்மையா இல்லை. நாட்டு மக்கள் என்கின்ற நீ நாதாரி பிச்சை பரதேசி உலகத்தையே அழிச்சிட்டீங்கடா பாவிங்களா. மண்ணையும் பொண்ணையும் திருடனம இயற்கை வச்சு உங்களை செய்யும். அதுதான் 2026. அதுதான் படித்தேன். அடுத்த வருஷம்லாம் வெயிலில் நீ கறி செத்து போடுவேன். பண்ண பாவம் அப்படி. பாவத்தின் சம்பளம் மரணம். நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். உப்பை தின்றால் தண்ணீர் குடிக்க வேண்டும். பண்ண பாவங்கள் கொஞ்சமாக நஞ்சமாக பண்ணியிருக்கிறீங்க. 1 வருஷம் 2 வருஷமாக பண்ணியிருக்கிறீங்க. காலங்காலமாக பண்ணியிருக்கோம். ஒரே ஒருவன் உங்களில் நல்லவன் இருந்தால் சொல்லு. இயற்கை கிட்ட உங்களுக்காக நான் வாதாடி இந்த உலகம் சீக்கிரமாக அழியாமல் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த உலகத்தை நீ அழிக்காத, அப்புறமா மெதுவாக அழிச்சிக்கோ சொல்லி உங்களுக்காக என்ன நான் இயற்கையிடம் கேட்கிறேன். திருந்துவியா சொல்லு. நான் ஒரு தூதுவனாய் இயற்கையிடம் பேசி உங்களுக்கு சீக்கிரமாக வர மரணத்தை கொஞ்ச நாள் தள்ளி வைக்கிறேன். எப்படி நீ சாவுதான் போகிறேன். பட் நான் கேட்டால் கொஞ்சம் நாளைக்கு உன்னை வாழ விடும். ஏன் இயற்கையின் பிள்ளை நான். சரி விடு, அடுத்த வீடியோவில் பேசுகிறேன். ஷார்ட்ஸாக தான் கட் பண்ணி போகிறேன். பார்த்தா பாரு பார்க்குறப்ப